இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்பு மிக்கவர்களே, ஜனவரி மாதம் 4ஆம் தேதி தாயாம் திரு அவை புனித அருளானந்தர் என்று சொல்லப்படுகிற புனித ஜான்டி பிரிட்டோ அவர்களுடைய விழாவைத்தான் கொண்டாடுகிறது. இந்த புனித ஜான்டி பிரிட்டோ என்று அழைக்கப்படுகிற புனித அருளானந்தர் போர்ச்சுகல் தேசத்துல ஒரு பிரபுத்துவ குடும்பத்துல பிறக்கிறார். அரசருக்கு மிக நெருக்கமான ஒரு குடும்பம். கல்வியிலும் ஞானத்திலும் சிறந்து விளங்குகிறார். ஆனாலும் இறை வார்த்தையை புனித சவேரியரை போல அறிவிக்க விரும்பி இவருடைய தாயிடத்துல மிக இளைய வயதிலிருந்தே பரிந்துரை செய்து கொண்டே வருகிறார். இவர் ஒருமுறை நோய்வாய்ப்பட்ட நேரத்துல இவர் உயிர் பிழைத்தால் இவரை குருவாக நான் திருச்சபைக்கு ஒப்புக் கொடுப்பேன் என்று இவருடைய தாய் ஜெபித்ததாகவும், புனித சவேரியருடைய பரிந்துரையால் புனித ஜான்டி பிரிட்டோ நலம் பெறுகிறார். அன்பு மிக்கவர்களே, பேராசிரியராக இருப்பதற்கு தகுதி இருந்தும் இறைவனுடைய வார்த்தையை அறிவிக்கிற ஒரு பேரார்வத்தால் சேசு சபையில் சேர்ந்து குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டு இந்தியாவில் மதுரை மிஷன் என்று அழைக்கப்படுகிற தென்னகத்தில் இருக்கிற சேசு சபையினுடைய பணித்தளத்திற்கு இவர் கோவா வழியாக அனுப்பப்படுகிறார். அன்பு மிக்கவர்களே, முதலில் தஞ்சாவூர் அருகில் இருக்கிற இடத்துல தான் இவர் தமிழை பயின்றார். இந்தியாவில் இருக்கிற ஒரு தமிழ் துறவியை போல காவி உடை அணிந்து இவர் மக்களுக்கு இறை வார்த்தையை போதித்தார் என்று இவருடைய வாழ்க்கை வரலாற்றில் நம்ம வாசிக்கிறோம். தஞ்சை மண்ணிலிருந்து ராமநாதபுரம் சென்று அங்கேயும் இறை வார்த்தை அறிவித்தார் என்றும், மக்கள் கூட்டம் கூட்டமாக கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள், திருமுழுக்கை பெற்றுக்கொண்டார்கள் என்று தான் இவருடைய வாழ்க்கை வரலாற்றில் நம்ம வாசிக்கிறோம். அந்த ராமநாதபுரம் பகுதியில் இருக்கிற அந்த அரசன் நோய்வாய்ப்பட்டு சாகும் தருவாயில் இருந்த நேரத்துல அவருக்காக ஜெபித்து அவருக்கு அற்புத சுகம் அளிக்கிறார். அனுமதி மிக்கவர்களே, இவர் உண்மையாகவே ஒரு இறை மனிதர் என்று ஏற்றுக்கொண்ட அந்த அரசன் தானும் மனமாறுகிறான். தன்னை சுற்றி இருக்கிற மக்களையும் அவன் கிறிஸ்தவத்திற்கு அழைத்து வருகிறான். இவனுக்கு இருந்து 5 மனைவிகள் அல்ல, 4 மனைவியரை விட்டுவிட்டு முதல் மனைவியோடு இவன் கிறிஸ்தவ ஒழுக்க நெறிகளின்படி வாழ முயற்சி செய்கிறான். இதை அறிந்த மற்ற 4 அரசிகளுடைய சகோதரர்கள் இந்த புனித அருளானந்தன் மீது வெகுண்டெழுந்து, இவரால் தான் என்னுடைய சகோதரிகள் இன்றைக்கு வாழ்க்கை இழந்திருக்கிறார்கள் என்று இவரை கொல்ல சதித்திட்டம் தீட்டினார்கள் என்று இவருடைய வாழ்க்கை வரலாற்றில் வாசிக்கிறோம். அந்த தடியத்தேவன் அரசனுடைய மனைவியருடைய சகோதரர்கள் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து கடைசியில இவரை கொடுமைப்படுத்தி தலையை வெட்டி கால் கைகளை வெட்டி ஓரியூர் என்கிற இடத்துல மறைசாட்சியாக கொலை செய்தார்கள் என்று தான் இவருடைய வாழ்க்கை வரலாற்றில் நம்ம வாசிக்கிறோம். அன்பு மிக்கவர்களே, புனித அருளானந்தர் மறைசாட்சியாக கொலை செய்யப்பட்ட பிறகு 7 நாட்கள் தொடர் மழை இருந்ததாகவும் அதுவே ஒரு அற்புதமான அறிகுறி என்றும் மக்கள் சொல்லுகிறார்கள். இவர் கொலை செய்யப்பட்ட இடம் இன்றும் செம்மண் பூமியாக விளங்குகிறது. மரவகுல மாணிக்கம் என்றும் இந்த புனித ஜான்டி பிரிட்டோ அழைக்கப்படுகிறார். அன்பு மிக்கவர்களே, இயேசுவுக்காக போர்ச்சுகல் தேசத்திலிருந்து அனைத்து அசௌகரியங்களையும் ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவுக்காக மறைசாட்சியாக இன்று மறித்து நம்முடைய விசுவாசத்தினுடைய அடிநாதமாக இருக்கிறார் புனித ஜான்டி பிரிட்டோ. அவருடைய பரிந்துரையால் நாமும் உண்மைக்கு சான்று பகிர்ந்திட, இயேசு கிறிஸ்துவுக்கு சான்று பகிர்ந்திட, நம்முடைய வார்த்தையால் மட்டுமல்ல நம்முடைய வாழ்வாலும் சான்று பகிர்ந்திட புனித ஜான்டி பிரிட்டோ என்று சொல்லப்படுகிற புனித அருளானந்தருடைய பரிந்துரையை இன்றைக்கு மன்றாடி ஜெபிப்போம். ஆன்மீகமிக்கவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகத்துல நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சொந்த ஊருக்கு வருகிறார், தன்னுடைய சீடர்களோடு வருகிறார். அனுமதிமிக்கவர்களே, சொந்த ஊருக்கு வருகிற நேரத்துல இவர் நம்முடைய மண்ணின் மைந்தர் அப்படின்னு மகிழ்ச்சியோடும் பெருமையோடும் வரவேற்பதற்கு பதிலாக இயேசுவை அவர்கள் வெறுப்போடு எதிர்கொள்கிற ஒரு செய்தியைத்தான் நற்செய்தி வாசகத்தினுடைய முதல் பகுதியில நம்ம வாசிக்கிறோம். இவர் தச்சரின் மகன் அல்லவா, இவருடைய தாய் மற்றும் சகோதர சகோதரிகள் நம்மோடு வாழவில்லையா அப்படி என்று இயேசுவை பற்றி அவர்கள் கேட்டிருந்தும், இயேசுவை அவர்கள் முகமுகமாக பார்த்திருந்தும் இயேசுவின் மீது நம்பிக்கை வைக்க அவர்கள் தயங்குகிறார்கள். அன்பு மிக்கவர்களே, அவரை வரவேற்க மறுத்து வெறுப்போடு அவரை எதிர்க்கிற ஒரு செயலைத்தான் இன்றைக்கு நற்செய்தி வாசகமாக நம்ம வாசிக்கிறோம். அன்பு மிக்கவர்களே, 2வது ஒரு செய்தியாக அவருடைய மக்கள் அவர் மிகப்பெரிய அரும் அடையாளங்களோடு சேர்வார் என்று எதிர்பார்த்தார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ எளிய மனிதராக, சாதாரண ஒரு மனிதராக, ஏழை எளியவர்களிடத்துல பழகியவராக, சமுதாயத்துல விளிம்பு நிலையில் இருந்த விபச்சாரிகள், வரி தண்டுபவர்கள் மற்றும் ஆயக்காரர்களோடு பழகுபவராக இருப்பதை கண்ட அவர்கள் கடவுளுடைய பிரசன்னம் மிகப்பெரிய அருள் அடையாளத்தோடு வருவார் என்று அமைதியாக ஆணவமற்ற எளிமையோடு வருகிற இயேசுடைய பிரசன்னத்தை இன்றைக்கு உணர மறுக்கிறார்கள். இது 2வது ஒரு செய்தி. அன்பு மிக்கவர்களே, 3வது ஒரு செய்தியாக நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு மிக அடிப்படையான ஒரு செய்தியை நமக்கு சொல்லித் தருகிறார்.
ஆசீர்வாதங்களையும் அற்புதங்களையும் பெறுவதற்கு விசுவாசம் என்கிற அந்த ஆணிவேர் இருக்க வேண்டும் என்பதைத்தான் மூன்றாவது கருத்தாக சொல்லுகிறார். அந்த ஊர் மக்களிடத்தில் அந்த விசுவாசம் இல்லாத ஒரு காரணத்தினால் அங்கே இயேசு எந்த அரும் அடையாளங்களையும் செய்யவில்லை என்று தான் நற்செய்தி வாசகத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஆகவே அன்புமிக்கவர்களே, நம்முடைய அன்றாட வாழ்க்கையில நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சாதாரண எளிய மனிதர்கள் மூலமாக, எளிய நிகழ்வுகள் மூலமாக நம்மோடு தொடர்பு கொள்ள வருகிறார், நம்மோடு பேச வருகிறார். நமக்காக வாழ்க்கை பாடங்களை அவர் கற்றுத்தருகிறார். ஏழை எளிய சாதாரண காரியங்களில் ஆண்டவரை கண்டு கொடுக்கிறோமா என்பதுதான் முதல் கேள்வி. இரண்டாவது, ஆசீர்வாதங்களையும் அற்புதங்களையும் நாம் பெற வேண்டும் என்றால் நம்முடைய உள்ளத்துல உண்மையாகவே நம்பிக்கை விசுவாசம் இருந்தால் மட்டுமே இறைவன் நம்முள் செயலாற்ற முடியும் என்பதையும் இன்றைய வாசகம் நமக்கு அழகாக சொல்லுகிறது. புனித அகுஸ்தினார் சொல்லுகிற ஒரு வாக்கியம் என்பது, the God who created you without you will not redeem you without you என்று சொல்வார்கள். உன்னுடைய விருப்பம் இல்லாமல், உன்னுடைய துணை இல்லாமல் உன்னை படைத்த கடவுள் உன்னுடைய துணையன்றி உன்னை மீட்கவும் மாட்டார். அப்படி என்பதுதான் அந்த வாக்கியத்தினுடைய ஒரு உள்ளார்ந்த விளக்கம். ஆகவே அன்புமிக்கவர்களே, நம்பிக்கை என்கிற அந்த விதையை நம்முள் ஊன்றி அதை விருட்சமாக வளரச் செய்து நம்பிக்கையின் மனிதர்களாக, இயேசுவின் சாட்சிகளாக வாழ்ந்திட இறைவன் உங்களையும் என்னையும் தூண்டுவாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. ஆமென்.